சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளது. இந்த தருணத்தில் இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் நடந்தது என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை தொடர்பான விவரங்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ளலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தம்மை ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதாவது 23ஆம் தேதி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து அவர் 24ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் டிசம்பர் 24ஆம் தேதி அன்றே ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவினுடைய பிரமுகராக இருந்ததாக கூறப்பட்டது. இதனை அடுத்து விவகாரம் தமிழக அளவில் அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பியது. இந்த நிலையில் கோட்டூர்புரம் காவல்துறையினருடைய இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பதிலாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவுக்கு, இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இந்த விசாரணையை மாற்றி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை மார்ச் 7ஆம் தேதி மகளிர் நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை எனவும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஞானசேகரன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த மகளிர் நீதிமன்றம் ஏப்ரல் 8ஆம் தேதி அந்த ஞானசேகரனுடைய மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. மேலும் அன்றைய தினமே ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. அதாவது பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அளித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், நிர்வாணப்படுத்துதல், மிரட்டல், அந்தரங்க புகைப்படம் எடுத்து வெளியிட்டது, பெண் வன்கொடுமை செய்தது உள்ளிட்ட மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் மொத்தம் 12 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது, அதாவது ஞானசேகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சி விசாரணை தொடங்கியது. மொத்தம் 29 சாட்சிகள் இந்த வழக்கில் காவல்துறை சார்பில் சேர்க்கப்பட்டிருந்தன. தினசரி ஒரு சாட்சி என்ற அடிப்படையில் மொத்தம் 29 சாட்சிகள் தினசரி ஆஜராகி தங்களது சாட்சியங்களை அளித்தனர். ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் 74 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனையடுத்து கடந்த 20ஆம் தேதி வழக்கினுடைய அனைத்து சாட்சி விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் குறுக்கு விசாரணையும் நிறைவடைந்ததை அடுத்து ஞானசேகரன் மற்றும் காவல்துறை தரப்பில் இரு தரப்பிலும் தங்களது இறுதி வாதங்களை முன்வைத்தனர். அப்பொழுது காவல்துறை சார்பில் ஞானசேகரனுக்கு எதிராக அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது. மேலும் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. ஞானசேகரன் தரப்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்று மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை 10:30 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக தற்பொழுது இந்த நீதிமன்ற வளாகத்திலேயே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான வழியாக பார்க்கப்படுகிறது. இந்த வழியாகவும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்த வழியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. காவல்துறையினர் அதிக அளவில் இந்த நுழைவாயில் மற்றும் நீதிமன்ற அறைக்குள் செல்லக்கூடிய அந்த வழியிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நீதிமன்ற வளாகத்தில் தான் ஞானசேகரனுக்கு எதிரான இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக தேவையற்ற நபர்கள் உள்ளே வருவதை தடுக்கவும், அதே போல பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் தீர்ப்பு அளிக்கப்படும் பொழுது ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். அதற்காக அவர் புழல் மத்திய சிறையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கே அழைத்து வரப்படுகிறார். அவர் வந்த பின்னர் நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பை பிறப்பிப்பார். அதாவது முதலில் அவர் குற்றவாளியா அல்லது என்ன மாதிரியான தீர்ப்பு என்பது இருக்கும். அதனைத் தொடர்ந்து குற்றவாளி என்று ஞானசேகரன் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை
தண்டனை என்பதையும் நீதிபதி உடனடியாக தெரிவிக்கலாம், அல்லது வழக்கினை ஒத்திவைத்து வேறொரு தேதியிலோ அல்லது சில மணி நேரங்கள் கழித்தோ ஞானசேகரனுக்கான என்ன தண்டனை விவரம் என்பதையும் நீதிபதி தெரிவிப்பார். மதி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, அத்தோடு இன்றைக்கு தீர்ப்பு எப்போது வெளியாகலாம், தீர்ப்பு வெளியானால் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், இது போன்ற பல்வேறு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதி.